அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு நார்த்தங்காய் ஊறுகாய் தாளிக்க போகிறோம். ஒரு ஸ்பெஷல் மசாலாவோட இந்த மசாலா சேர்த்து ஒரு வாட்டி நீங்கள் தாளித்து பாருங்கள், எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இது ஒரு 10 நாளைக்கு முன்னால் நான் நார்த்தங்காவை கட் பண்ணி உப்பு போட்டு கல் உப்பு போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் காத்திருந்தேன். நல்லா வத்திருச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இது இப்படியே கூட சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. கசப்பெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லா விதையும் இதுலேருந்து எடுத்துட்டேன். நான் எடுத்துகிட்டு தான் போட்டிருந்தேன். இப்போ இதை இன்றைக்கி தாளிக்க போகிறேன். வாங்க அது எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி தாளிப்பு நீங்கள் எல்லா ஊறுகாய்க்கையும் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் தனியா போட்டுக்கோங்க. இதை இது கொஞ்சம் லேட்டாக வறுப்படும். அதுக்காக நான் முதல்ல போட்டிருக்கேன். இது கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் இதை கொஞ்சம் வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இதோட ஒரு ஸ்பூன் சோம்பு, இதோட ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டு இதை நல்லா வாசனை வர வரைக்கும் நீங்கள் இதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா வறுபடட்டும், ஒரு பாதி வறுபடட்டும். அதுக்கப்புறம் இதில் நம்ம வரமிளகா ஒரு 4-5 சேர்க்க போகிறோம். அது ஒரு வாசனைக்கு தான் சேர்க்குறோம். இதையும் சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு கருக விடாமல் வறுத்து விட்டுக்கோங்க. வறுத்துட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 100 கிராம் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். இந்த நல்லெண்ணெயில் ஒரு ஸ்பூன் கடுகு, வெறும் கடுகு மட்டும் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். ஒன்றும் பாதியமாக பொரியக்கூடாது. எல்லா கடுகுமே நல்லா பொரியணும். அப்போ தான் இந்த வாடை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ நான் மிளகாப்பொடி சேர்க்க போகிறேன். 2 ஸ்பூன் காரப்பொடி, 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாப்பொடி, அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி. இப்போ இதை அப்படியே சேர்த்துடலாம். இதில் எண்ணெயிலலாம் போட வேண்டாம். நான் எப்போவுமே போட மாட்டேன், இப்படி தான் போடுவேன். இது வறுத்து வச்சோம்ல அந்த மசாலா, இதையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் பண்ணுற வரைக்கும் இந்த மசாலா பண்ணுற வரைக்கும் இந்த எண்ணெய் கொஞ்சம் ஆறும். ரொம்ப கொதிக்க வேண்டாம். ஒரு கொஞ்சம் ஆறின உடனே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஆறுனது கூட கொஞ்சம் இப்போ நுரைக்கத்தான் இருக்குது. பரவாயில்ல, இவ்வளோ இருந்தால் போகிறோம். இதை நல்லா ஒரு ஸ்பூனாக அல்லது மரக்கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் எல்லா மசாலாவும் சேர்ந்த மாதிரி. இப்போ கடைசியாக ஒரு 2 ஸ்பூனு நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் ஏதாவது ஒன்று கலந்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நல்லாயிருக்கும். இதை ஊறுகான்னே நினைக்க மாட்டீங்க. இதுக்கு மேலே இன்னொரு 100 கிராம் பச்சையாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பச்சை எண்ணெயோட வாசனை தான் நல்லாயிருக்கும். நம்ம சுட வச்சிட்டோம்னா அந்த வாசனை அவ்வளோவா இருக்காது. ஆனால் பச்சை எண்ணெய் சேர்க்கும்போது வாசனை ரொம்ப தூக்கலாக இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சோம்போட வாசனை. நான் இதுக்கு முன்னால் பெருங்காயம் சேர்த்துட்டேன், அது ரெஜிஸ்டர் ஆகலை. நீங்கள் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. தூள் பெருங்காயம் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது வெறும்னே சாப்பிட்றலாம். எதுக்குமே தொட்டுட்டு சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி ஸ்பூனில் குத்தி விடும்போது இந்த எண்ணெயெல்லாம் நல்லா கீழே போய் இறங்கி அருமையாக இருக்கும். இது ஊற இன்னும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே 10 நாள் நான் ஊற வச்சுருக்கேன். இதுக்கு மேலே இது எண்ணெயிலையும் மசாலாவிலையும் ஊறும்போது செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஜீரணத்துக்கு நல்லது, பித்தத்துக்கு நல்லது, கபத்துக்கு நல்லது. ரொம்ப 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 டேஸ்டான ஒரு ஊறுகாய் ஒன்று பண்ணி காட்டியிருக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.